சுபிக்ஷாவோட எலிமினேஷன் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாலே அது நடந்திருக்கணும். ஆனா அது நடக்கல. சாண்ட்ராக்கு கேஷ் தேவைப்படும். அதனால தான் இப்ப சுபிக்ஷாவை அவுட் பண்ணிட்டு சாண்ட்ரா வச்சிருக்காங்க. பணப்பெட்டியை வச்சா சுபிக்ஷா எடுத்துட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இந்த எலிமினேஷனே. ஸோ அது சாண்ட்ராக்கு போகணுன்றது சேனலோட விஷயம். எல்லாமே சேனல் தான். ஹோஸ்டையும் நம்ம முழுசா நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அவர் மேல என்ன அப்படின்னா, கதவு திறந்துச்சு கிளம்பலாம் சார், நீங்க பேசலாமா, பெரிய ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும் சாண்ட்ராக்கு அப்புறமா அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ விதமான ஆக்டிங் ஸ்கில்ஸ் அங்கே காமிச்சிருக்காரு. சேனல் எப்பயுமே டாப் 5ல யார் வரணுமோ அவங்கள ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனா அதுல வின்னர் அண்ட் ரன்னர் மக்கள் கிட்ட 70% இருக்கும். ஆனா இந்த சீசன் மாறி 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 இருந்தாங்க. இந்த சீசன்ல ஃபைட்டும் இல்ல, கேமும் எல்லாமே சண்டை தான். அந்த கேம் ஸ்பிரிட்டும் இல்ல, மரியாதையும் இல்ல. பாஸ்க்கே மரியாதை இல்லை இந்த சீசன்ல. பிரவீனோட எவிக்ஷனவே நான் சொன்னேன், பிரவீன் இருந்திருந்தால் பினாலைக்கு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவரை தூக்குனது சேனல். 50 நாள் 60 நாள் போச்சுன்னா பிரவீனை எவிக் பண்றதுக்கு ஒரு டஃப் ஃபைட்டே நடக்கும். அந்த ஃபைட் எங்களுக்கு வேண்டாம். எங்க டாப் 5 யார் வேணுமோ அவங்களை நான் வச்சுக்கணும்னா நாங்க எலிமினேட் பண்ணுவோம். ஏரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். சரி, நீங்க கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரிவ்யூவர் பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருந்திருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ சுபிக்ஷாவோட எலிமினேஷன் ஒன்று சண்டே நடந்துச்சு. ஸோ அதுவுமே நிறைய விமர்சிக்கப்பட்டுச்சு. சுபிக்ஷா எலிமினேட் ஆக வேண்டியவங்களா, ஒருவேளை அரோரா வின் பண்ணலைன்னா அரோராவை எலிமினேட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை இந்த டிக்கெட் டு ஃபினாலேவே அரோராக்காக நடத்தப்பட்டதா, இது பிக் பாஸ்க்காக நடத்தப்பட்டதா, இல்லை அரோரா என்ன 2-3 விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். கேமே 2வது தடவை நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரோராக்காக மேக் பண்ணி கொண்டு போயிட்டு அரோராவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நடத்தப்பட்டதா, இல்லை சுபிக்ஷாவை ஃபைனல்ஸ் கொண்டு வர வேணாம், அவ்வளோ இந்த பொண்ணோட வேலை இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உள்ள இருக்க ஆட்கள் எல்லாருமே விஜய் டிவியை சேர்ந்த ஆட்கள் ஒரு 4 பேர், தனி மனிதரா ஆக்சுவலாக கானா வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சிருக்காங்க, விக்கல் சிக்கரம்ன்றது கொஞ்சம் ஃபெமிலியரான ஆட்கள் வச்சிருக்காங்க. அதாவது தெரியப்படாத முகங்கள் யாருமே இல்லாமல் தெரியப்பட்ட முகங்களை வச்சு இப்போ ஃபைனல்ஸ் கொண்டு போறாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது வெளியே. இப்போ ஆக்சுவலாக சுபிக்ஷாவோட எலிமினேஷன் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாலே அது நடந்திருக்கணும். ஆனால் அது நடக்கலை. ஒரு சிலர் வெளியில் போகணுன்றதுக்காக சேனல் எப்பயுமே அவங்க டாப் 5ல யார் வரணுமோ அவங்கள ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ரெண்டு பிளேஸ் மட்டும் வின்னர் அண்ட் ரன்னர் மக்கள்கிட்ட 70% இருக்கும். பேலன்ஸ் 30% அவங்களுடைய கணிப்பில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போது இதுவே ஒரு ஓட்டிங் பேசிஸில் தான் இருக்கும். அந்த வின்னர் அண்ட் ரன்னர் யார் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் அன்அஃபிஷியல் இருக்காங்கன்றதை வச்சே நம்ம கணிச்சிடலாம். ஆனால் இந்த சீசனு மாறி 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 இருந்தாங்க. ஒரு திவ்யா வராங்க, அப்புறம் திருப்பி வினோத் வராரு. ஆனால் திவ்யாக்கும் வினோத்துக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் பார்த்தா வின்னர் ரன்னர்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறமா. மிச்சம் இருக்கிற அந்த 3 பொசிஷன் இருக்கு இல்லையா, அது நான் யாரை நினைக்கிறேனோ அவங்கள தான் நான் உள்ள வைப்பேன். அதுதான். ஸோ இந்த டாப் 5க்குள்ளே அவங்க பார்வதி கொண்டு வரணும்னு நினச்சிருந்தால் அந்த ரெட் கார்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை கேமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்வதி தேவைப்படலை. இதுக்கப்புறம் எஸ் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு இதுக்கப்புறம் செலிப்ரேஷன் வீக் தான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெட் கார்டு அப்படி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு நினச்சப்பா நியாயம் வழங்கிட்டாரு, பரவாயில்ல, ஒரு பொண்ணை தள்ளி விட்டதுக்காக. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, நிறைய பேசிச்சே, ஆனால் அதை கேட்கலையே. நானே விக்ரம 4-5 வாட்டி கேட்க சொல்லி வீடியோ போட்டுவிட்டேன், என்னோட இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். ஏன் கேட்கல? நேற்று கானா வினோத் சண்டே எபிசோடில் அதை சொல்கிறார், விக்ரம் எதை மாற்றிக்கணும் போது அந்த அக்ரஸிவான ஒரு விஷயம் ஆதிரியை பிடிச்சி தள்ளினது, அது அவர் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னும் போது சேதுபதி அவர்கள் கடந்து போயிட்டார். ஏன் கடந்து போனீங்க? ஏன் சார் கடந்து போனீங்க? ஏன் கேட்கல? அதை கேட்டால் அது இன்னும் உள்ள ஆராயப்படுச்சுன்னா, ஏன்னா அந்த வாரத்தை கடந்துட்டோம், அந்த வாரம் வரைக்கும் தான் அது பேசப்படும். அதுக்கு அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த வாரம் வரைக்கும் மட்டும்தான் பேசப்படும். ஆனால் பார்வதியை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் முதல் வீக்கில் அப்படி இருந்தியே, நீ எல்லாம் திருந்த மாட்டேன் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதுலேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கான காரணம் என்னன்னா, நேற்று சொன்னார் ஒரு வாரம் முடிஞ்சிச்சுன்னா அதை கடந்து போங்க அப்படின்னு. ஏன் சார் இத்தனை வாரமாக நீங்கள் அதை சொல்லலை? ஏன் கண்டஸ்டன்ட்க்கு சொல்ல ஒரு வாரம் நடுவில் சொன்னார்? அப்போ கூட அவங்களுடைய அந்த நெகட்டிவை யாருமே பாசிட்டிவாக அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்றதை அவங்க ஏற்றுக்கவே விரும்பல. ஒரு கிட்டத்தட்ட இந்த வீக்கோட எண்டில் விக்ரம் ஒரு அளவுக்கு கனி போனதுக்கப்புறம் நல்லா பேச தொடங்கினாரு, சபரி நல்லா பேச தொடங்குனாங்க, அந்த ஒரு பாண்ட் நல்லா இருந்துட்டு பார்க்க பார்வதி கூட. ஆனால் அது இப்போ இந்த சிச்சுவேஷனில் நடந்த ஒரு சண்டையினால அது வேற மாதிரி பார்க்கப்பட்டுருச்சு. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ கேஷ் வரப்போகுது. ஆக்சுவலாக கேஷ் உள்ளே வரப்போகுது. இப்போ இந்த 6 பேருமே கேஷ் எடுத்துகிட்டு போயிடலான்ற மனநிலையில் தான் இருக்காங்க. நாம் இன்னைக்கு ஜெயிச்சிருவோம், நம்ம கண்டிப்பாக டைட்டில் ஒன்று ஆயிடுவோன்ற மனநிலைக்கு யாருக்குமே இன்னும் வரல.
அப்படி இருக்கும்போது இந்த கேஷ் எடுத்துட்டு வெளியே போற ஆட்கள் யாராக இருக்கும், இல்ல இவங்க கண்டிப்பா போயிருவாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டோன்ற மாதிரினா யார் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு கேஷ் தேவைப்படும். அதனால தான் இப்போ சுபிக்ஷாவை அவுட் பண்ணிட்டு சாண்ட்ரா வச்சிருக்காங்க. இப்போ சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணியிருந்தா சுபிக்கு அந்த கேஷ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதனால என்னுடைய தாட் 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. அப்போ ஏன்னா இப்போ அரோரா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும் போதே எடுக்காதன்ற ஒரு இன்ட்டை கொடுத்துட்டு தான் அவங்க போனாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ அந்த பணப்பெட்டியை வச்சா சுபிக்ஷா எடுத்துட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இந்த எலிமினேஷனே. ஸோ அது சாண்ட்ராக்கு போகணுன்றது சேனலோட டிசிஷன். அதனால தான் இப்போ எவிக்ட் பண்ணியிருக்காங்கன்றது. இப்போது அல்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு அந்த கேஷ் தேவைப்படுதுன்னு எடுத்தாங்க. அப்போ ஸ்ருதி சீசன் 5ஓட ஸ்ருதி வந்து சண்டை போட்டாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிக் பாஸ் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா 2 பேரும் யாரா விட்டு கொடுத்து போங்கன்னாரு, முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஃபிஷியலாக ஒரு டாஸ்க் வச்சு அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க கேஷ் எடுத்துகிட்டு போகும். அந்த டாஸ்கில் வின் பண்ணது ஸ்ருதி, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த போட்டி வந்தால் அந்த இடத்துல சாண்ட்ரா தோத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏன்னா சுபி ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் வந்து இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்குன்றது என்னுடைய கருத்து. கடந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்களுக்கு மேலே தெரிஞ்சு போச்சு இவர் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த கேஷ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான ஒரு கேம் மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த சீசன்லேயும் அந்த ஒரு கேம், ஏன்னா போன வட்டம் அந்த கேம் வந்து நல்லா போச்சுன்றனால இந்த வட்டம் அந்த கேம் வந்து வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? போன வாட்டி வந்து அப்போது ஐ திங்க் 7 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 7 பேரோ 6 பேரோ இருந்தாங்க. ஜாக் வந்து எடுத்ததில் வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் மிச்ச பேர்லாம் வந்து டைரெக்டாக அதுக்கு போனாங்க, ஃபினாலேக்கு போனாங்க. அப்போது அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சன் யாரும் இங்கே இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அந்த பர்சன்ஸ் யார்? போன சீசனில் எல்லாருமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ராணவ் கூட அந்த உடஞ்சி கை இதுவாக இருக்கும்போது கூட ஒரு அளவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாரு. பட் இந்த சீசனில் வந்து ஃபைட்டும் இல்லை, கேமும் இல்லை, எல்லாமே சண்டை தான். எந்த கேம் கொடுத்தாலும் சண்டை தான். ஃபைட்டு அந்த கேம் ஸ்பிரிட்டும் இல்லை, அந்த அந்த அதுக்கான ஒரு மரியாதையும் இல்லை. பிக் பாஸுக்கே மரியாதை இல்லை இந்த சீசனில். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வைக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா சுபிக்ஷாவை இந்த வீக் அமைச்சிருக்க மாட்டாங்க. சுபிக்ஷாவை அமைச்சிருக்காங்கன்னா போட்டி இல்லாமல் அதை எடுக்கணுன்றது தான். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா ஆர் விக்ரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப வேணா திருப்பி கேம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்கள யாரோ ஒரு ஆள் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல இப்போ யார் ஜெயிக்க போறா, யார் அந்த ஒரு வின்னிங் ரேஸ்ல கிட்டத்தட்ட இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது டாப் 2 கண்டஸ்டன்ஸ் யாரா இருப்பா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா யாருக்கு? அதுவுமே சேனல் தான் நான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்வேன். இப்போ மக்களோட ஓட்டுனால, இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டுனால அவங்க அந்த 2 பொசிஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தங்களை இப்போ பிரவீனோடைய அந்த ஒரு எவிக்ஷனையே நான் அப்போவே நான் சொன்னேன், பிரவீன் இருந்திருந்தால் ஃபினாலேக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவரை தூக்குனது சேனல். ஏன்னா அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அவர் எவிக்ட் ஆகும்போது ஏன் பிரவீனை எவிக்ட் பண்ணீங்கன்னு கேட்ட நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போக 50 நாள் 60 நாள் போச்சுன்னா பிரவீனை எவிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டஃப் ஃபைட்டே நடக்கும். அந்த ஃபைட் எங்களுக்கு வேண்டாம். எங்கள் டாப் 5 யார் வேணுமோ அவங்கள நான் வச்சுக்கணும்னா நாங்கள் எலிமினேட் பண்ணுவோம். ஏன் கனி ஃபைட் கொடுக்கலையா? கனியை எலிமினேட் பண்ணாங்க. அதாவது சேனலோட டிசிஷன் தான் அது. இப்போ நம்பர் 1 நம்பர் 2ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி நம்பர் 1 வந்து மேக்ஸிமம் மக்கள் முடிவு தான். அது இப்போ ஃபிக்ஸ்ட் ஆகி போச்சு, அது வினோத் அப்படிங்கிறது. ஆனால் இந்த சீசன்ல எனக்கு அது இன்னும் டவுட்டாகவே இருக்கு. ஒருவேளை திவ்யாவுக்கு கொடுப்பாங்களோ இல்லை, சபரியுமே உள்ள இருக்காரு. விஜய் டிவி சார்ந்த ஒரு ஆள், விஜய் டிவிக்கு ஏத்த ஒரு நபரா சபரி வந்து உள்ள இருக்காரு. அந்த டாப் 2ல கையை பிடிக்கிற இடத்துல சபரியை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு எனக்கு ஒரு தாட் இப்போ வருது. ஏன்னா அந்த இடத்துல அரோராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ரன்னருக்கு. ஆனால் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே இவர் வின் பண்ணியிருந்தால் இவருக்கு டிக்கெட் டு ஃபினாலே அவங்களுக்கு ரன்னர் அப். இப்போ அரோரா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுனால சபரிக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சேனல் சார்பா வினோத் அண்ட் சபரி இருப்பாங்களோ அப்படின்னு. ஆனா அது எப்ப வேணாலும் அரோராவா மாறலாம், திவ்யாவா மாறலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா விக்ரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அரோரா ஆர் திவ்யா ஆர் சபரி, இவங்க 3 பேர் அந்த ரன்னர் அப்புக்கு எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ ரெட் கார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்குமே இந்த ஏவி கிடையாது, கிஃப்ட் கிடையாது, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த கேஷ் அமௌண்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைதானா? அதை பற்றி நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணலை. பட் எனக்கு அது எப்படின்றதும் எனக்கு தெரியல. மேபி நம்ம அந்த ரூல்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, அதை பார்த்துருந்தோன்னா தெரியும். ஆனால் சபரி ஒரு வார்த்தை சொன்னார் இவர்கிட்ட, வினோத் கிட்ட,
அது காசு எல்லாம் போயிடுமேடா, சம்பளமே இப்போ தரமாட்டாங்களேன்னும் போது, இல்ல அதெல்லாம் சேனல் விட மாட்டாங்க, குடுப்பாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் குடுத்தீங்கன்னா அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்ப கமருதீனுக்கு அது ரொம்ப அவசியம். பார்வதிக்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா, உங்களுக்கு 90 நாள் கன்டென்ட் குடுத்தவங்க. நெகட்டிவாவே போனாலும் இவங்க 2 பேர் மேக்ஸிமம் ஒரு 50 நாளைக்கு இவங்க கன்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது லவ் கன்டென்ட்டா மாறுச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் குடுத்தீங்கன்னா ஓகே. ஏன்னா நீங்க உங்க டிஆர்பிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்ளோ விஷயங்கள காட்டக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க காமிச்சிருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த பிக் பாஸ் ஷோ ஒருத்தர பாசிட்டிவா காட்டணும்னா பாசிட்டிவாவே போகும். ஒருத்தர் நெகட்டிவா காட்டணும்னா நெகட்டிவாவே போகும். அந்த மாரி தான் நம்மளுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்ப செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு எல்லாருமே உள்ள வருவாங்கல்ல. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நீங்க பண்ண விஷயம் வந்து இப்படி வெளிய போயிருக்கு ஆக்சுவலா அப்படிங்கிறது. நேத்து என்டர் ஆயிருக்காங்க பிரவீன்ராஜ் அண்ட் வியானா. எனக்கு தெரிஞ்சு வியானா ஆக்சுவலா உள்ள போறவங்க கிட்ட சேனல் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு தெரியல. ஏன்னா இத வியானா பத்தி வெளிய டிஸ்கஸ் பேசுனது பண்ணாதீங்க. வேற விஷயமா இருந்துச்சு. பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வியானா வந்து கிட்டத்தட்ட பேசினாங்க. சப்போர்ட்ன்னு சொல்லலாம். ஆனா ஃபுல் சப்போர்ட் கிடையாது. அதான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன மாரி தான். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இத கேட்டிருக்கணும். கேட்டு கொண்டு போயிருந்தா, அது ஒரு இன்னைக்கு நீங்க சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க எதுவுமே சொல்லாம பண்ணும்போதெல்லாம் என்கரேஜ் பண்ணி அது உங்களுடைய விஷயத்துக்காக வச்சுட்டு, இப்ப எங்களுக்கு டிஆர்பி முடிஞ்சு போச்சு, நீ வெளில போமா அப்டின்னா, அது தப்பா இருக்கு. இப்ப நெறைய பேர் என்ன கேட்கலாம், ஏன் நீங்க இவ்ளோ டிஆர்பி பேசுறீங்கன்னு. எனக்கு ஏன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் அந்த பொண்ணோட கேம ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 15 நாள் நான் வெறுத்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இந்த பொண்ணுக்கு கேட்கல. அப்போ நம்மளுக்கு ஒரு இது உருவாகுது இல்லையா? ஒரு வேற வேற மாதிரி ஒரு கண்ணோட்டம் உருவாகுது இல்லையா? அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, ஓ! அப்ப நீங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓ! சரி, ஓகே. பண்ணுங்க. என்ன வேணா பண்ணுங்க. அதுதான் சொன்னேன். இந்த திருப்பியும் அது நான் என்ன கேட்கிறேன்னா, பிக் பாஸோடைய வரலாற்றிலேயே எப்படிங்க ஒரு ரெட் கார்டு குடுத்த விஷயத்த டிஆர்பிக்காக திருப்பியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவீங்க? அதுவும் மார்னிங், நைட் 11 AM, 11 PM. இதுலயே நம்மளுக்கு தெரியலையா? அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு தான். நான் இப்பவும் சொல்றேன், தப்பு பண்ணியிருக்கு தான். ஆனா தப்பு பண்ணும்போதே அது கேட்கப்பட்டிருந்தா, அது இந்த அளவுக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்திருக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா, இங்க வந்து இப்போ விக்ரம்க்கு வந்து பார்த்துக்கோங்க விக்ரம் அப்டின்னாரு நேத்து கூட திவ்யா விஷயத்துல. ஏன் ஸ்ட்ராங்கா கேட்கல? ஏன்னா விக்ரம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்லவர் மாரி நடிச்சதுனால நீங்க கேட்கல. ஓகே, சூப்பர். ஆனா, இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து அ சாதாரணமா கேட்கிறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பெர்சன் அந்த வீட்ல. அதாவது எல்லாருமே ஒண்ணு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா, கனியே எடுத்துக்கோங்க. கனி இந்த மாரி டாஸ்க் விளையாடிருக்காங்க. சபரி வந்து இது பண்ணிட்டாரு. சபரி பண்ண மாட்டாரு. சப்போஸ் அகைன்ஸ்டா நின்னு இருந்தாங்கன்னா பண்ணியிருக்காரு. அப்போ விக்ரம் இந்த வார்த்தைய சொல்லியிருந்தா, சேதுபதி அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்? என்னோட கொஸ்டினே அதுதான். அதனால தான் நான் எல்லா விஷயத்துலயுமே கனிய எடுத்து எடுத்து பேசுவேன். கனிக்கு நடந்திருந்தால் கேட்டிருப்பீங்களா? கனிய காலவாரி விட்டிருந்தால் கேட்டிருப்பீங்களா? அப்படின்னு நான் அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா, ஒரு விஷயம் கேட்கப்படல. ஆனா அதுவும் தப்பு தான். ஏன் நீங்க அத கடந்து போனீங்க? அதனால தானே இன்னைக்கு அந்த பொண்ணு ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. ரெட் கார்டு குடுத்து அவங்க 2 பேரும் நெனச்சா வருத்தமா இருக்குன்னா, என்ன சார்? இல்ல புரியல. இன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த டிவி அந்த சேனல்ல வந்து சீரியல்ஸ் இருக்குமான்னு தெரியாது. அதர் சேனல்ஸ் குடுப்பாங்களான்னு தெரியாது. நம்பி. இவன் இப்படி நடந்துக்கிட்டானே குடுப்பானான்னு தெரியாது. ஆனா அவர் நடந்துக்கிட்டது தப்பு தான். அவர் விட்ட வார்த்தைகள் நெறைய தப்பு தான். ஆனா அது ஹோஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்கரேஜ் பண்ணாரே தவிர்த்து, அத வந்து என்னைக்குமே வந்து என்கரேஜ்னா டைரக்ட்டா சப்போர்ட் பண்ணாம பார்த்து இருந்துக்கங்கன்னு சொன்னாரே தவிர்த்து, வேற எதுவும் அவர் பெருசா செய்யலன்றது தான். ஸோ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. என்னன்னா, பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து 9 வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். இந்த சீசன் 9 மொத்தமா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இது வந்து ஒரு மாரி ஹாப்பி நோட்டா ஆரம்பிச்சுச்சா? இல்ல நடுவுல வந்து என்ன மாரி ஆரம்பிச்சுச்சு? நெறைய விமர்சனத்துக்கு உண்டாக்குச்சு. வெளிய இருந்து வந்த ஆட்கள் எல்லாருமே ஒண்ணுமே பண்ணல. நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியே இவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற ஒரு செயலுக்கு வந்து தூண்ட வச்சுட்டாங்க. அப்படி போன இந்த ஒரு சீசன் முடிய போகுதுன்றப்போ, இந்த சீசனை மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? இந்த சீசன் பிக் பாஸ் 9. ஸ்டார்ட்டிங்கே எப்படா முடிப்பீங்கன்னு கேட்டேன் நானு. அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2, 3 நாள்ல கேட்டேன். எப்படா முடிப்பீங்க இந்த சீசன? ஐய்யய்யோ! இப்படி இருக்கே! நம்ம பிக் பாஸ்னா எப்படி பார்ப்போம்? இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கே! அப்படிங்கிற மாரி நெறைய விமர்சனங்களுக்கு உண்டான ஒரு சீசன் தான் இது. ஆனா, அது பிரியங்காலாம் உள்ள வரும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? பார்வதி நெகட்டிவோ, பாசிட்டிவோ இந்த ஷோ அவ தான் ரன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் ம கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்ட் ஆவறதுக்கு நெறைய இது இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பரவாயில்லையே சூப்பர். அப்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டா போகும் இன்னும் அப்படின்னு பார்த்தா, திருப்பியும் சண்டை. ஸோ இந்த சீசன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 90% வந்து சண்டையிலேயே போனதுனால, அது ஃபுல்லா வந்து சண்டை தான்.
அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்பவும் இருக்கு. ஏன் தான் இப்படி நடக்குதோ, எப்பதான் முடிப்பீங்களோ, இவர் கேட்க சொல்ற கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை சேனல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே சேனல் தான். ஹோஸ்ட்டையும் முழுசா நம்ம வந்து இது ப்ளேம் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அவர் மேல என்ன அப்படின்னா, நடுவுல நெறைய ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க பார்வதிக்கு அகெயின்ஸ்டா. கடைசியில கிளம்பும்போது கூட கமருதீன் நீங்க வெளியில போய் பாருங்க. அவங்க உங்கள பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு. ஏன் சார் கமருதீன் பேசவே இல்லையா பார்வதிய பத்தி? அந்த வீட்ல யார்கிட்ட கமருதீன் பார்வதிய பத்தி பேசாம இருந்திருக்காரு? இல்ல பார்வதியை பத்தி யாருமே அங்க பேசாம இல்லைல்ல எல்லாருமே. அதுதான் நானும் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் பார்வதிய பத்தி ஷேர் பண்றீங்கன்னா, அதுவும் காசிப் தான். கமருதீனுக்கு பார்வதி கிட்ட ஒரு இஷ்யூ இருக்குன்னா, அதை எடுத்துட்டு போய் வினோத் கிட்டயும், அரோரா கிட்டயும் ஷேர் பண்ணா அதுவும் காசிப் தான். பார்வதி அவங்களுக்கான விஷயத்தை எடுத்துட்டு போய் வாட்டர்மெலான் கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ சொன்னா அதுவும் காசிப் தான். ஆனா ப்ளேம் மட்டும் அந்த பொண்ணு மேல போட்டு அவர் நல்லவரா அமிச்சிங்களே. ரெட் கார்டு கொடுத்தோம் நீங்க எங்கால் தான் அப்படின்னு சொல்லி அமிச்சா மாதிரி இருந்துச்சு அது. ஏன்னா பார்வதி அதுலயும் வெளியே வந்து நிக்கும்போது திவ்யா அது கணேஷ் அவர்கள் சொல்றாங்க அது கூட சேராத அப்படின்றாங்க. அவங்களுக்கு மெயின் மோட்டிவ் இந்த பொண்ணு வெளியில போகணுன்றது. இது ஸ்ட்ராங்கா நெகட்டிவ்ல இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால அத அந்த பொண்ணு வாண்டடா அதை சொல்லிச்சா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா வெளியில வந்து ஷோ பார்த்து இவங்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்றதுக்கு நான் ரொம்ப ஆனா அப்பவும் இவங்கள காப்பாத்திக்கணுன்றதுக்காக தாங்க இருப்பாங்க. ஆனா பார்வதி வெளியே நிக்கும்போது தான் நம்ம வந்து ரியலைஸே பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா யாருமே வரல. எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துலயாச்சும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றுருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காங்களே. ஒரு ஆளாச்சும் வந்து சரி போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லலைன்றத அந்த இடத்துல அவங்க அப்பதான் ரியலைஸே பண்ண விக்ரம் ஆரம்பிச்சாங்க. சொன்னாரு பாத்தீங்களா, கதவு திறந்துச்சு கிளம்பலாம். சார் நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? மெயினா மக்கள் சார்பா அவருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுக்கணும். உங்களுடைய அக்ரஸிவ், உங்களுடைய கோவம், உங்களுடைய இதுக்கெல்லாம் ஆக்சுவலா அவருக்கு பெரிய ஆஸ்கர் அவார்டே கொடுக்கணும். சாண்ட்ராக்கு அப்புறமா அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ விதமான ஆக்டிங் ஸ்கில்ஸ் அங்கே காமிச்சிருக்காரு. விக்ரம்ன்றது அதுல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் வந்து இருந்திருக்கவே கூடாது என்ன அப்படிங்கிற வேணான்றீங்க. ஆமா சரி இப்ப இருந்திருக்கவே ஃபைனல்ல கூடாது. உங்க மனசுக்கு இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும். இவர்கிட்ட டைட்டில் போச்சுன்னா வச்சும் இந்த பிக் பாஸ் 9 வந்து ஒரு டிசர்வ்டு சீசனா முடியும். சிம்பிளா சொல்லட்டுமா, யாருமே டிசர்வ் கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா அங்க இருக்க 6 பேருமே டிசர்வ் கிடையாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கருத்து. அப்ப பார்வதி கொடுப்பீங்களா? அவங்களும் டிசர்வ் கிடையாது. அவங்களுக்கும் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா பிரவீன் ராஜ் டிசர்விங். ஆனா அவர் பாதியிலேயே அமிச்சிட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு அந்த தாட் வரல. மேபி இப்ப வினோத்தை வந்து ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா அவர் பயங்கரமா ஆப்போசிட் கலாய் பயங்கரமா போடுறாரு. ஆனா அவரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் அந்த ரம்யாவை இது பண்ணதா இருக்கு. அதெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு. ஆக்சுவலா பேசப்படல. அதுதான் சொல்றேங்க. ஏன் கடந்து போனீங்க? என்னுடைய கொஸ்டின் அதுதான். ஏன் கடந்து போறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பாப்போம் இந்த ஒரு வாரம் என்ன ஓட்டுறாங்க. எந்த எந்த இதுல ப்ரமோஸ் எல்லாம் ரீச் ஆகுதுன்ற வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் யாரால ரீச் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. தேங்க்யூ.